ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் வந்து ரீசெண்டாக போராட்டம் நடத்தினார் லாக்அப் டெத் சம்மந்தமாக. அதில் வந்து திராவிட மாடல் அரசு கிடையாது, சாரிமா மாடல். இது என்ன மாடல்? திராவிட மாடல் கிடையாது. கிடையாதா? கிடையாதுன்னு சொல்லிட்டு வேற என்ன சொன்னாரு? சாரிமா மாடல் ஆட்சி தான். சாரிமா. இப்போ லாக்அப் டெத் அஜித் அவரோட வழக்கில் வந்து ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு சாரிமா தெரியாமல் நடந்துருச்சு. சாரிமாவா? சாரிமா. ஓ சரி. சாரிமா மாடல் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குங்கிற இதை பற்றி எப்படி சார்? சாரிமாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சார்? என்ன விளக்கம் கொடுக்குறாரு? மன்னிச்சிருங்கம்மா. யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு? ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த அஜித்தோட அவங்க அம்மா அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி நடந்துருச்சு. ஆக அஜித் மனைவி கிட்ட குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு ஆமா. கேட்டது வந்து தப்புங்கிறார். ஆக அஜித்துடைய மரணத்தை நியாயப்படுத்துறாரு விஜய். நீ இப்படி கொண்டு போறீங்க. அவர் ஆட்சியில் வந்து தப்பு நடந்துருச்சு, தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறது தான் அவர் வேலையே. சாரி கேட்டால் அடுத்தது சாரி சொல்லிட்டாரு, அடுத்தது ஒரு நடக்க தானே செய்யும். இப்போ ஒரு ஆட்சியில் 26 லாக்அப் டெத்லாம் சொல்கிறாங்க, கணக்கு லிஸ்ட்டை போட்டு அங்கே கொடுக்குறாங்க. இத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்கு இந்த ஆட்சியில் அப்படின்னு. எல்லாத்துக்கும் சாரி சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லை, சாரி சொன்னால் ஆகிருமா? ஆக அவருக்கு சாரி சொன்னது தப்பு, உதவி பண்ணது தப்புங்கிறத ஒரு சுற்றார் இல்லையா? 48 பேருக்கு சொல்லுங்கிறார். இவர் ஆதரிக்கிற அதிமுக பழனிசாமி ஆட்சியில் 478 யார் ஆதரிக்கிற? அதிமுக தாவேக்கா ஆதரிக்கிறாங்களா? ஆமாம். பாஜக என்னுடைய விரோதி, திமுக என்னுடைய விரோதி. அதிமுக பற்றி ஒரு வார்த்தை இல்லை. யார் ஆட்சியில் இருப்பாங்களோ அவங்கள விமர்சனம் பண்ணணும். பாஜக ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ அவங்க காங்கிரஸ் விமர்சனம் பண்ணல, அதிமுக விமர்சனம் பண்ணல. ஏன்னா அவங்க எல்லாம் ஆட்சியில் இல்ல, அதனால விமர்சனம் பண்ணல. பாஜக விமர்சனம். அப்ப அவங்க எல்லாம் அவருடைய ஃப்ரெண்டு. பழனிசாமியினுடைய இதுல வந்து 478 லாக்அப் டெத் நடந்தது. கேட்கலாமே, கேட்கலையா? அவரு ஒரு 1.5 நிமிஷத்துல முடிச்சிட்டார்.